ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். முடக்கத்தான் தோசை கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? முடக்கத்தான் கீரை இந்த மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், இந்த காம்பில் இது ஒரு கொடி மாதிரிங்க. இதில் இருக்க சின்ன சின்ன இந்த இலைகளை மட்டும்தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த இலையை மட்டும் தனியாக நம்ம கட் பண்ணி இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் நிறைய அந்த டஸ்ட்டு, குப்பை, குச்சிங்க அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் ஓகே. இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10, 4 பல் வெள்ளை பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையில் எப்படி கிள்ற பார்த்துக்கலாம். இந்த காம்பு மட்டும் இல்லாமல் கீரையை மட்டும் தனியாக இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், நான் இலையை மட்டும் தனித்தனியாக இதை எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் இதில் சிலருக்கு அந்த எப்படி இருக்கும் இந்த கீரைன்னே தெரியாது. அப்படியாப்பட்ட உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு தான் நான் இதை சொல்கிறேன். இதில் இருக்க கீரையை மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ 4 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், இதை நல்லா ஆயிலில் வதக்கிடலாம். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட இந்த கீரையை நல்லா அலசி, மண் இருக்கும், நல்லா சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம வதக்கிக்கலாம். ரொம்பவும் வதங்க தேவையில்லை. ஓரளவுக்கு அந்த கீரை வேகிற அளவுக்கு, கீரைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இப்போ வதக்கிடலாம். அப்போ தான் அந்த கீரையில் அந்த உப்பு டேஸ்ட் நம்மளுக்கு இறங்கும். அதனால இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம மாவோடையும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இல்லை ஒரேடியாக மாவில் மட்டும் போட்டு இதில் போடாமல் நீங்கள் செய்தாலும் ஓகே. எங்கள் முடக்கத்தான் கீரைன்றது எவ்வளோ ஹெல்த்து. நம்ம முட்டி வலிக்கு அது மட்டும் இல்லைங்க, மூட்டு பிரச்சனை இருக்கவங்க, உடம்பு கை கால் அசதி, வலி இருக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அரைச்சாச்சு, இதை மாவில் கலந்துக்கலாம். இதில் சால்ட்டு மாவில் சேர்த்துக்கிறேன். நான் முதல்ல மாவில் சால்ட்டு சேர்க்கல, அதனால் இப்போ மாவில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரொம்ப டயர்டாக இருக்கும் பார்த்தீங்களா, நடக்க முடியல, சோர்வாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இது அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லைங்க, சுகர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே அவ்வளோ ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் இல்லை, இப்போ எல்லாருக்குமே சுகர் நார்மலாக ஆகிடுச்சு. இது எல்லாருக்குமே இப்போ சுகருன்னு எங்கே பார்த்தாலுமே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மார்னிங்கில் சிம்பிளான டிஃபனு, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ அது மட்டும் இல்லைங்க, பாத எரிச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் அவ்வளோ நல்லது. இப்போ கல் காஞ்சிச்சு, மாவு சேர்த்துடலாம். சூப்பரான தோசை ரெடி பண்ணிடலாம். இது நம்ம வெயிட் அதிகமாக இருக்குது, நம்ம டயட் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ நல்லது. இப்போ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோம், முட்டி வலி அந்த மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இதை கொடுக்கலாம். இப்போ யூரின் எல்லாம் சரியாக போகாமல் நம்மளுக்கு இருக்க பாருங்களேன், நீர் அப்படியே தேங்கியிருக்கும் உடம்புல, கொஞ்சம் ஃபேட்டாக இருப்போம். நம்ம அந்த நீரெல்லாம் நம்ம உடம்புல இருக்கும். அப்போ சரியாக யூரின் போகாமல் இந்த யூரினரி ட்ராக்கில் யூரின் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிற டைம்லேயும் இதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா உடம்புல இருக்க நீரெல்லாம் எடுத்துரும். அதேமாதிரி ஒரு மோஷன் ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரிலாம் போகும். நல்லா ஃப்ரீயாகிடும். வெயிட் அப்படியே உடம்புல இருக்க வெயிட் அப்படியே நம்மளுக்கு லேசாக தெரியும். அவ்வளோ ஹெல்த்தியான இந்த முடக்கத்தான் கீரை தோசை எவ்வளோ சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி தாங்க. அப்படியே வதக்கிட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணி நம்ம சேர்த்து எடுத்தோன்னா நம்மள முடக்கத்தான் தோசை சூப்பராக ரெடிங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, மறக்காமல் ஷைலோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், லைக் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணணும். ஏன்னா இது அவ்வளோ ஹெல்த்தியானது. உங்களோட நிறை குறை என்னென்ன இருக்குது அந்த மாதிரி சொன்னிங்கன்னா எனக்கும் அது வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேர் பார்க்குறீங்க, சிலர் நிறைய ஃப்ரெண்ட்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் மோட்டிவேட்டாக அவங்களுடைய எல்லாம் சொல்லியிருக்கீங்க. நல்லாயிருக்குக்கா, சூப்பர் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணலாம்ல, ஒரு சின்ன லைக் தானே. ஓகே, இதே மாதிரி சிம்பிளாக நீங்களும் முடக்கத்தான் கீரை தோசை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஷைலோஸ் கிச்சனுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாலும் ஓகே. இல்லை உங்களுடைய இது எப்படி என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணிங்கனாலும் ஓகே. குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இது ஹெல்த்தியானது. பெரியவங்க கம்பல்சரியாக வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இது கொள்ளு பொடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவே இருக்கும், நம்மளோட சேனலில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஷைலோஸ் கிச்சனில் இந்த கொள்ளு பொடிக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். ஹெல்த்தியான தோசைக்கு ஆயில் அதிகமாக சேர்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க. இது காம்பினேஷன் எந்த சட்னி வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் நான் லைட்டாக ஆயில் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த தோசையை அப்படி பிச்சு அந்த கொள்ளு எண்ணெயோட
நல்லெண்ணெய் போட்டு அந்த பொடி அப்படியே அழுத்தி இப்படி எடுத்து அப்படி சாப்பிட்டோம்னா அப்பா தேவாமிர்தம் மாதிரி இருக்குங்க. ஷைலூஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.